श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். தட்டித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி புரணயா ஸ்புரன்னானாரத்னாபரண பரிணத்தேந்திர தனுஷம் தவஷ்யாமம் மேகம் கமபி மணிபூரைகசரணம் நிஷேவே வர்ஷந்தம் ஹரமிஹிர தப்தம் திரிபுவனம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சௌந்தர்ய லஹரியில் 40வது ஸ்லோகம். இந்த 40வது இந்த ஸ்லோகத்தில் நம்ம சங்கராச்சாரியா அம்பாளின் கருணைகளை பற்றி சொல்லும்போது அந்த அம்பாளின் அந்த கருணையை புகழை பற்றி ஏற்கனவே சொன்ன ஸ்லோகங்களை ஒரு திரட்டாக கொண்டு அதை முழுவதுமாக சேர்த்து இந்த ஸ்லோகத்தை ஒரு கலெக்ஷனாக நமக்கு கொடுக்குறார். அந்த அம்பாளின் அந்த கருணை அந்த பெருமை எத்தகையது என்று தெரியுமா? அது அறியாமை என்னும் அந்த இருளை விளக்கும், அதை துரத்தும் ஞான ஒளியாக ஞான வெளிச்சமாக அது இருக்கிறது. அப்படி அந்த அறிவே உருவமானவளாக அந்த ஞானம் அந்த புத்தி அந்த ஒரு எண்ணங்கள் இதன் சொரூபமாக இருப்பவள் அந்த அம்பாள் தான் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட அம்பாளே ஞானத்தை நம்மளுக்கு சரஸ்வதியின் சொரூபமாக நம்மளுக்கு ஞானத்தை அருள்கிறாள். துர்கையின் சொரூபமாக வீரியத்தை தைரியத்தை அருள்கிறாள். லக்ஷ்மியின் சொரூபமாக இகபர சுகங்களை நமக்கு அருள்கிறாள் என்று சொல்கிறார் நம்ம சங்கராச்சாரியார். இப்படி அனைத்தையுமே நமக்கு அருளும் அந்த அம்பாள் நம்ம அனைவருக்கும் தாயாகவும் இருக்கிறாள். இப்படி தாயாராக இருந்து அனைவரையும் போஷித்து சமமாக அனைவரையும் தன் குழந்தைகளாகவே பாவித்து அப்படி இருக்கும் அனைவரையுமே சமமாக நேசிக்கிறாள் அம்பாள். அப்படி சமமாக நேசித்து அனைவருக்கும் அந்த அருள் புரிந்து யாருமே கஷ்டப்படக்கூடாது, யாருமே கவலைப்படக்கூடாது என்பதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கிறாள். தன்னிடம் சரணமடைந்தவர்களை சரணாகத தீனார்த்த என்று சொல்கிறோம் அம்பாளை பார்த்து. தன்னிடம் சரணமடைந்தவர்களை எப்பொழுதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எப்பொழுதும் நிறையாகவே இருக்கும் ஒரு வாழ்க்கையை தருகிறாள் அம்பாள் என்று சொல்கிறார் இந்த இடத்துல நம்ம சங்கராச்சாரியார். இந்த ஸ்லோகத்துக்குள்ளான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சக்கராதரன் என்ற ஒரு அழைப்பை மறுத்து விட்ட பிறகும் அந்த தூதுவன் அங்கே நின்றுட்டு தயங்கிட்டு நிற்கிறத பார்த்து என்ன சொல்ல வந்தியோ சொல்லு என்று பீஷ்மர் கேட்குறார். இப்படி கேட்கும்போது அந்த தூதுவன் சொல்கிறானாம், இந்த அந்த சக்கராதரன் சொன்னதை இப்போ பீஷ்மர் கிட்ட தூதுவன் சொல்கிறான். சக்கராதரன் சொன்னான் ராஜா, பீஷ்ம ராஜாவே, சக்கராதரன் சொன்ன விஷயம் என்னென்றால், இப்பொழுது அந்த அக்கம்பக்கத்து தேசங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த கௌரவ தேசத்தில் அங்கே இருக்கும் அந்த அஸ்தினாபுரத்தில் இருக்கும் அந்த பீஷ்மரின் அப்பாவானவர் தவறிவிட்டார். இப்படி இருக்கும் அப்பா தவறிவிட்ட பிறகு அந்த ஒரு வீரனான அந்த பீஷ்மரோட எனக்கு போரிடுவதற்கு ஆசையாக இருக்குது. அவர் பெரும் வீரனாக இருப்பார் போல இருக்கே, வெறும் சூரனாக இருப்பார் போல இருக்கே, அவருடன் நான் போரிட வேண்டும். இதுவே அவன் போரிடுவதற்கு அவன் தயங்கினான் என்றால், போரிட மாட்டேன் என்று மறுத்தான் என்றால், அவன் வராமல் அந்த அந்த தந்தையின் மனைவியாக இருப்பவள் விதவையாக இப்போ மாறினவள் அவனின் தாயை என் ராஜ்யத்துக்கு அனுப்பிவிட சொல்லு என்று சொல்கிறாராம் சக்கராதரன். இதை சக்கராதரன் சொன்னதை இப்போ தூதுவன் பீஷ்மர் கிட்ட சொல்கிறார். இதை கேட்ட உடனே எரிமலையைப் போல கொதிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம பீஷ்ம பிதாமகர். என் தாயைவே அவன் கேட்டான் என்று கோபத்துடன் அஸ்திரத்தை எடுக்கலாம் என்று போகும்போது தாய் தடுக்கிறாளாம். இல்லை, உன் தந்தையின் அந்த காரியங்கள் இறுதி காரியங்கள் கிரியைகள் முடியவில்லை. இதுக்குள்ளே நீ அந்த அஸ்திரத்தை தொட்டு அதன் மீது மந்திரத்தை உச்சரித்து போரிட்டா என்றால் அது தோஷமாக மாறிவிடும், அது சரியாக இருக்காது. இந்த 10 நாட்கள் இந்த தந்தையின் அனைத்து காரியங்களும் முடித்து இந்த 10 நாட்கள் கழித்து நீ எவ்வளவு வேணா அவனுடன் போரிட்டுக்கொள், அவனை உன் கையாலே கொல்லக்கூட செய்து கொள், அதில் எந்த பாவமும் இல்லை என்று சொல்கிறான் அந்த தாய். தன் தாயின் அந்த ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்மளோட பீஷ்ம பிதாமகர் கை வைக்கலாம் என்று போன அஸ்திரத்தின் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு உடனே அந்த இடத்தில் மீண்டும் உட்கார்ந்து தன்னோட தந்தைக்கான கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த கதை மேலும் இப்படி நகருது. இந்த கதையில நம்ம தெரிந்துக்க வேண்டிய நீதி என்ன நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.